நான் எடுத்தலையே வீடியோ இந்த வீடியோ அருமையான வீடியோ பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமான காரணங்கள் இருக்குது நண்பர்களே. இது ஒரு ஆறு. இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா எந்த விதமான தொழில் சார்ந்த கலப்பிடங்கள் இல்லை. இந்த தொழில் சார்ந்த கலப்பட நீர் எதுவும் கலக்காதனால இதில் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். உள்ள அந்த பாசமானது எவ்வளவு பச்சை பசேன்னு. இது உண்மையாலுமே நீர் சுத்தமாக இருக்கிறதுக்கான ஒரு அடித்தளம். நீர் சுத்தமான நீர் அப்படிங்கிறது இந்த பாசம்தான் ஒரு முக்கிய ஆதாரம். நல்லா கவனிச்சுங்க. இது இந்த பொல்யூஷன் போர்டு அதிகாரிகளுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த சிறு சிறு நுரையாட்ட போகிறது நீர் அந்த பாறைகளில் வரக்கூடிய அந்த ஓடை நீர் நுரை நீரானது. அது மட்டும் இல்லை, இதில் மீன் வாழ்கிறதுக்கு, உயிரினங்கள் வாழ்வதற்கு இந்த பாசனம் தான் உதவியாக இருக்குது. இந்த பாசனம் உயிர் வாழ்ந்து நீரும் தூய்மையான நீராக கிடைக்குது. இந்த தூய்மையான நீர் ஓடுறதுனால இதை ஒட்டி இல்லை இந்த கரை பகுதியில் பார்த்திங்கன்னா இது போன்று தான் இருக்கும். பச்சை பசேர் என்று காணக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இதே கரை ஓரங்களை நம்ம பகுதியில், அதாவது ஈரோடு பகுதியில் எடுக்கும்போது பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு காரணம் அங்கே உள்ள தொழிற்சாலைகள். இதே நாணத்தண்டு நம்ம பகுதியிலையும் வளர்ந்துருக்கு, இதே நீரோடு இருக்குது. ஆனால் நீர் மட்டும் ஏன் கெட்டு போகுது கேட்டால் அந்த நகர்ப்புறத்துலேருந்து வரக்கூடிய சாக்கடை நீர் கலக்குது அப்படின்றாங்க. சாக்கடை நீர் கலப்பதற்கு தான் ஈரோடு மாநகரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாதாள சாக்கடை திட்டங்களை கொடுத்து அதன் மூலிமா பாதாள சாக்கடை மூலிமா தான் கழிவு நீரெல்லாம் வெளியேறும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தனியாக வரி வாங்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இந்த வீடியோவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கும் ஈரோட்டில் எடுக்கக்கூடிய வீடியோவுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். இது என்ன ஊர்னு சொல்லலைங்களா? இது ஒரு 6 பேர் தெரியுங்களா? ஒரு நிமிஷம். அதாவது இந்த ஆறு பாலாத்தில் போய் கலக்குது. பால் ஆறுங்கிற பால் ஆற்றில் பெரும் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல இந்த ஒரு சிறிய ஓடை, ஆனால் இதுவே ஒரு ஆறு போல் தான் இருக்குது. அதில் போய் கலக்குது. சரிங்களா? இந்த ஆறு பாலாத்தில் கலக்கக்கூடிய ஒரு சிறிய ஆறு. குறைஞ்சபட்சம் இது வரும் ஒரு 40 கிலோமீட்டருக்கு வருது. இந்த ஆறு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த ஆறு பயனுள்ளதாக போயிட்டுருக்கு. மக்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதியில் விவசாயிக்கு இந்த நீர் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆமாங்க. தென்னை, நெல் பாசனம், இப்படி பல்வேறு பாசனங்கள் இருக்குது. இதே நம்ம ஊர் பகுதியில் இந்த தரை பார்த்திங்கன்னா, இந்த கரை அதாவது ஆற்றின் ஓர கரையில் பார்த்தோம்னா எப்படி இருக்குதுங்கிறத
இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் என்ன உள்ள வித்தியாசத்தில் பார்க்கலாம்.